நீங்கள் என்னதான் ஒரு எஸ் ஏ சந்திரசேகருடைய மகனாக சினிமா பின்புலம் உள்ள ஒருவராக விஜய் வளர்ந்திருந்தாலும் அவர் பட்ட காயங்கள், அவருடைய உழைப்பு, அதை தாண்டி வந்த விமர்சனங்கள் எல்லாத்தையும் கடந்து இன்றைக்கி வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவராக வந்திருக்காருன்னா அதுக்கு பின்னாடி அவ்வளோ உழைப்பு இருக்குது. அதை சேர்ந்து கொஞ்சம் அதிர்ஷ்டமாக இருக்குது. டக்குன்னு அந்த இடத்துல யாராலையும் வந்து அஜித்துக்கும் அப்படி தான். அஜித்தோட இடத்த யாராலும் நிரப்ப முடியாது. இப்போ சிவகார்த்திகேயன் அஜித்தோட இடத்துல அதுக்கு இன்னும் காலம் வேணும். வந்து அஜித்லாம் வேற அவர் ஒரு எவர் கிரீன் மாதிரி கூட சொல்லலாம் வந்து. அதனால் வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் வந்து இந்த ரசிகர்களை, விஜய் ரசிகர்களை சிவகார்த்திகேயன் பிடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி நடந்துகிட்டு இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த துப்பாக்கி சம்பந்தமான இது எங்கே வேணாலும் அதை டீகோட் பண்ணுற மாதிரியே இருக்கும். இங்கே நேற்று நடந்த ஃபங்க்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா விஜய் மாதிரியே ஸ்டில்லாம் வச்சிருக்காங்க. ஆமாம் சார், அது ஒரு பெரிய போஸ்டர் வச்சுருந்தாங்க. கையை இப்படி வச்சுக்கிட்டு அவர் வந்து விஜய் அவர்கள் இப்படி நிற்கிற மாதிரி இவர் வந்து இப்படி கையை வச்சிருந்தாரு. நாளைய தமிழகமே வாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம். அதான் அவர் 2049 அவர் எலெக்ஷனுக்கு வந்துருவாரு சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் கையை வச்சுட்டாருல வந்துதானே ஆகணும். அதுக்கான ஒரு முயற்சி எல்லாருக்குமே இருக்கும் சைமன். இப்போ நம்மளே பார்த்து ஒரு 10 பேர் வாழ்கன்னு சொல்லும் போது நமக்கு ஒரு ஆசை வரும் இல்லைங்களா? சரி, இந்த வார்டு கவுன்சிலர் கூட நிற்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரலாம். வந்து அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு 1,00,000 பேர் 100 பேர் சேர்ந்து 1,00,000 பேர் கோடி பேர் சேர்ந்து வாழ்க வாழ்கன்னு சொல்லும் பொழுது அந்த ஆசை வரதான் செய்யும். சிவகார்த்திகேயன் இடையில அந்த ரசிகர் மன்றம் சம்மந்தப்பட்ட மீட்டிங்லாம் நடந்தது. சூர்யாவும் நடத்திக்கிட்டு இருக்காரு. சூர்யாவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருங்க வெயிட் பண்ணுங்க, நம்ம வருவோம்,